போர் நிறுத்தத்திற்கு இந்தியா பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருப்பதாக ட்ரம்ப் தெரிவித்திருந்த சில நிமிடங்களிலேயே போர் நிறுத்தத்திற்கு பாகிஸ்தான் ஒப்புதல் அப்படின்றத அதிகாரப்பூர்வ செய்தியாகவே வந்திருக்கிறது. நம்முடைய அரசியல் பிரிவு ஆசிரியர் திரு ஹரிஹரன் இணைந்திருக்கிறார். திரு ஹரிஹரன், பாகிஸ்தானும் ஒப்புக்கொண்டிருக்கிறது அப்படின்னு தானே பொருள்? ஏன்னா ட்ரம்ப் உள்ள வந்திருக்காரு, அவர் இதை அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. நிலைமைகள் தலைகீழாக அப்படியே மாறப்போகுதா? பாகிஸ்தான் ஒப்புக்கொண்டிருப்பது அப்படின்னு நாம் பார்க்கணும். காரணம், அதற்கான அறிவிப்பு அந்த நாட்டுடைய துணை பிரதமரும் வெளிவிவகாரத்துறையை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய திரு இஷாக் தாருடைய எக்ஸ்தலத்துல அறிவிப்பாகவே வந்திருக்கிறது. அவர் என்ன பதிவிட்டிருக்கிறார் என்றால், பாகிஸ்தானும் இந்தியாவும் இந்த சீஸ்ஃபயருக்கு, இந்த போர் நிறுத்தத்துக்கு, அதுவும் உடனடியாக அமலுக்கு வரக்கூடிய இந்த போர் நிறுத்தத்துக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். பாகிஸ்தான் அமைதிக்கும் ஒத்துழைப்புக்கும் தான் விருப்பம் தெரிவித்திருக்கிறது காலாகாலமாக. அதனால் இதை நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றோம் அப்படின்னு அவர் தன்னுடைய எக்ஸ்தல பதிவிலேயே பதிவிட்டிருக்கிறார். இதற்கு முன்னதாக ஒரு கிளைம் டவுன் லேடர்ல பாகிஸ்தான் போகிறது அப்படிங்கிறதுக்கான தன்மை இன்று காலையே அவரிடம் வந்தது. பாகிஸ்தானுடைய வெளிவிவகாரத்துறை அமைச்சரும் அதனது துணை பிரதமரும் இன்னைக்கு காலையில ஒரு பத்திரிகை பேட்டியில சொல்லும் போது கூட, ஒரு ஸ்டேட்மெண்ட்ல சொல்லும் போது கூட, பாலிசன் இந்தியா ஸ்போர்ட் அவங்க நிறுத்தினா நாங்க நிறுத்துவோம் அப்படின்னு, இது நிறுத்தத்துக்கான சமிகைகளையும் அதற்கான வழிவகைகளையும் முக்கிய பேச ஆரம்பித்தார். அது இப்போ அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தான்லாம் விளையாடாது அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஏன்னா ட்ரம்ப்புக்கு அந்த மாதிரியான ஒரு இமேஜ் இருக்கிறது. அவர் இதுல ரொம்ப ஒரு அழுத்தமாக தன்னுடைய இன்ஃபுளுன்ஸை நிலைநாட்டக்கூடியவர். அமெரிக்காவுடைய ட்ரம்புடைய பங்களிப்பு இந்திய பாகிஸ்தான் அமைதியில அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு ஒரு ஆழமான வரலாறு இருக்கு. உங்களுக்கு நல்லா நினைவு இருக்கும், 2019 ஆண்டு இதே போல ஒரு நியர் வார் சிச்சுவேஷனுக்கு நாமும் பாகிஸ்தானும் போனோம். அப்போ அந்த கேப்டன் அபிநந்தனுடைய எபிசோட்லாம் உங்களுக்கு நினைவுக்கு இருக்கும். அப்பொழுதும் கூட ட்ரம்புடைய தலையீடு ரொம்ப முக்கியமானதாக இருந்தது. இரண்டு நாடுகளும், குறிப்பாக பாகிஸ்தான் அணு ஆயுத மொழியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில அப்பொழுது அமெரிக்க அதிபராக தன்னுடைய முந்தைய ஆட்சி காலத்துல ட்ரம்ப் இருந்தார். அவருடைய தலையீடு அப்படிங்கிறது அதுலயும் முக்கியமானதாக இருந்தது. இந்த விஷயத்திலையும் இந்த கிரைசிஸ் ஆரம்பித்த முதலே கூட டொனால்ட் ட்ரம்ப், நான் தலையிடுவேன், இந்த போர் உடனடியாக நிற்கணும் அப்படிங்கிற அழுத்தத்தை கொடுத்தார்.